மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கோ இடையில 3 எழுத்துக்கள் தான் வேறுபடுது. ஆனா, அந்த 3 எழுத்துக்கள் வேறுபடும் பொழுது என்னென்ன பிரச்சனைலாம் வருது தெரியுமா? என்னென்ன இஷ்யூலாம் வருது? என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? என்னென்ன விஷயங்களால சண்டை வந்து பிரியறாங்க? நெறைய விஷயம் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எதுக்குள்ளலாம் வரும் அப்டின்னா, ஃபேமிலிக்குள்ள, ரிலேஷன்ஷிப்குள்ள, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எந்த மாதிரி உறவுகள் இருந்தாலும் அதுக்குள்ள இது வரதான் செய்யும். ஒரு மரம் வளர்றதுக்கு அதோட ஆணி வேர் எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எது வளரணும் அப்படின்னாலுமே ஒரு ஆணி வேர் தேவை. அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னைய பொறுத்தவரைக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது இருந்த எந்த ஒரு இடத்துலயுமே வந்து புரோக்கன்ற ஒரு வேர்டு இருக்காது. பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்காது. வேண்டான்ற ஒரு வேர்டு இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால் பிக்கப் பண்ணலையா? சரி ஓகே ஒர்க்காக இருப்பாங்க. அப்புறம் கால் பண்ணலாம். திருப்பியும் அவங்க ரிட்டர்ன் கால் பண்ணும்போது ஆச்சு பூச்சின்னு கத்தாம, என்னாச்சு ஏதாச்சு ஏன் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டாக ஒரு 4 வார்த்தை ஓகே இப்போ ஓகேவா? எதனா பிரச்சனையா? ஒன்றும் இல்லைல்ல. அழகாக முடிக்கிற வரைக்கும் ஏன் கால் எடுக்கல? உன் காலுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா? அவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறியா? அதை புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வராது. அந்த புரிதல் ஒன்று இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகாக கண்டினியூ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம். இவ இதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணல போல், இவ இதுக்காக தான் என்னோடய கால் பிக்கப் பண்ணல, இவ இதுக்காக தான் என் மெசேஜுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுறா, ஒரு வேளை ஒர்க்காக இருக்கும், கால் பண்ணிவிட்டு நான் ஒர்க்காக இருக்கேன், ஓகே ஒர்க்காக இருக்கீங்க ஓகே நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் அந்த அண்டர்ஸ்டேபிள் கிட்ட வந்தால் தான் உங்கள் கூட இருக்கிறவங்களும் அந்த அண்டர்ஸ்டேபிள்குள்ளே வருவாங்க. புரியுதா? நான் இப்படி தான், நான் எந்த ஒரு அண்டர்ஸ்டேபிள்குள்ளேயும் வரமாட்டேன், அவங்க தான் என்னை புரிஞ்சுக்கணும், நான் ஏன் அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை உடைக்கிறதுக்கு நீங்களே அதுக்கு சுற்றி எடுத்து கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு அழகான விஷயங்கள் நம்ம கூட இருக்கும், அந்த அளவுக்கு அழகான பர்சன்ஸை நம்ம கூட இருக்காங்கன்னு அர்த்தமா. ஓகேவா? ஸோ அழகான வாழ்க்கையை தேடி போகிறதோட நம்ம கூட இருக்குது, அதை அழகாக வச்சுக்க பார்ப்போம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்புங்க. பாய்.